கூப்பிட்ட நேரத்துக்கு வர மாட்டேன்றா, சுத்துறா, ஊரை சுத்துறா. பாட்டி படிச்சுட்டு திரியிற? என்னடி உனக்கு இதான் வேலையா? ஊரா வீடு வீடா போய் போட்டு விடுறதே உனக்கு வேலையா? என்னையா நான் போட்டு விட்டேன்? எனக்கு சுகர் மாத்திரம் ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு நல்லதை செஞ்சுட்டு வர்றையா? இதை எட்ட போய் வேலைதான் பாப்பியா? என்ன எட்ட போய் வேலை? உண்மையா சொன்னாவா? வீட்டுக்கு ஒரு வீடு கடவை பண்ணி விடுறது உன் வேலையா? என்ன கேட பண்றனா? இதை தேய்ச்சிவா இருக்கு சாப்பாடு. காலையில வந்தா என்னன்னு தெரியல, உன்னே இருந்தா பிள்ளை பூரா அழுது கிடக்குது. இவன் சொல்லாம பிள்ளைல பாக்குறா வேலைக்கு போறா ஏதோ வந்தா எதுவும் சொல்லவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டேன், என்னை அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்குப்பா? நான் ஏதோ 2 பவுன் போட்டு இருக்கு, நான் தரமாட்டேனா? எதுக்கு அடிச்சு நீ சிரமப்படுத்த? அம்மா கொடுக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தா எதுக்கு பாவனை நீ இருக்குன்னு சொன்னா பிள்ளைகளை விட்டு உடையாண்டா வீட்டு தேடி உடையாண்டா. நான் வெளியே ராவிட்டு வந்துட்டு இருக்கேன், வேலைக்கு போகாம பிள்ளைகளை அழுது இருக்குது. நான் என்ன பிள்ளைகளை பாவனா வேலைக்கு போகணும் என்னன்னு பார்த்து போய் பார்த்து கூப்பிடுது தானே நீ. ஒரு டம்ளர் காப்பி கொண்டு வரேன், குடியதுக்கு அப்புறம் கூப்பிட்டு பேசலாம். இந்த வாரேன். என்ன எப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லு. ஐயா அப்பா குடும்பமா அது என்னது? பிள்ளைகள்லாம் அப்படியே இருக்குதுங்களே, தெரிய வேணாமா? அவளை போய் பார்த்து கூப்பிடுங்க. அடி அம்மா சுமலே, இங்க வா, இங்க மாப்பாவுக்கு அப்படி வா, இங்க பேசுறது இங்க வா. அம்மா நான் இங்கிட்டு இருக்கேன், நீ அங்க கூப்பிட்டு இங்கிட்டு இருந்து வந்தல. சொல்லுவா என்னவா? என்ன வந்தாளுக்கு? மாப்பாவுக்கு தான் நீ வந்து என்ன சொன்ன? என்ன போய் போடணும்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப மாப்பிள்ளை கேட்டா என்ன சொல்றாரு தம்பி? நான் அதெல்லாம் கேட்டு நான் கேட்கவும் இல்லை, துன்படுத்தவும் இல்லை, அடிக்கவும் இல்லைன்ற. அப்படி நீ என்ன நினைச்சிட்டு வந்தீங்க? அப்படி சொன்ன. ஏன் அப்புறம் நீங்க 2 பொண்ணு எனக்கு போடாம என்னை ஏமாத்திட்டீங்கன்னா அதனாலதான் அந்த 2 பொண்ணு கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது இப்படி ஒரு விசிராட்டமா இருக்குது. இந்த குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? ஏமா எதுவுமே செய்ய மாட்டேங்க. அப்புறம் மறுபோலுக்கே தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா இருக்கும்போதே நான் கைப்பற்றிக்கிட்டாதானே எனக்காகும் என் பிள்ளைகளுக்காகும். அப்புறம் நீங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்க. மகனுக்கே பார்ப்பீங்க, மறுபோலுக்கே பார்ப்பீங்க, அப்புறம் மகன் மட்டும் தெருவில் போகணும். மருமகளை கூட நான் ஒன்றும் இல்லை, கட்டி கொடுத்த பிள்ளையை தான் நான் நினைப்பேன். வீட்டுக்கு வாழ வந்த மருமையும் கூட பேசி சமாளிச்சிடலாம் இருக்குது. ஆனா பிள்ளைகிட்ட பேச முடியலையே, அந்த பையன் கூட சமாளிச்சிடலாம். ஆனா நீ என்ன இப்படி பேசுற? கேட்கிறேன், என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கிற? ஆமாம்மா, அப்புறம் எனக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேன். மருமகளுக்கு செய்வேன், அப்புறம் உனக்கு பேட்டி பிறந்து